ரவிராஜா பதில் சொல்லிட்டோம். பெண்கள் முன்னேற்றம் அல்லது பெண்கள் உமன் சென்ட்ரிக்கா ஒரு எம்பவர்மெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த சக்தியே போதும் எங்களுக்கான ஒரு பெரிய பலம் அப்படிங்கிறாரு சஃபிக். பெண்கள் முன்னேற்றம்னு சொல்லிக்கிறாங்களே தவிர அதில் உண்மையான பெண்கள் முன்னேற்றம் எதுவுமே கிடையாது. பெண்கள் முன்னேற்றம் என்று எடுத்துக்கொண்டால் போதை கலாச்சாரத்தில் மூழ்கியிருக்கும் குடும்பங்கள் நடுத்தருவிற்கு வரும் நிலை தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் அதிகமாகியிருக்கிறது. அதே மாதிரி அவர்களுடைய மகளிரில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் என்ன சொல்றாங்க, இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருகிறார்கள் என்று சொன்னார்கள். இளம் விதவைகள் அதிகரித்து வருகிறார்கள் என்றால் நீங்கள் மதுபானங்களை மூட வேண்டும், டாஸ்மாகை மூட வேண்டும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா நடத்துறதே மொத்தமே திமுக அரசாங்கம் தான் நடத்துது. திமுக டாஸ்மாக் நடத்துது, அதே நேரத்தில் திமுக அரசாங்கம் டாஸ்மாகை மூடுகிறேன் என்று சொல்லி மூடவில்லை. சரி, அதிமுக என்ன கொள்கை? டாஸ்மாக் விவகாரத்தில் அதிமுகவுக்கு என்ன பாலிசி? அதாவது படிப்படியாக நாங்கள் குறைக்கிறேன் என்று சொன்னோம். இவர்கள் சொன்னதோடு மொத்த ஆலைகளையும் நடத்துவதே திமுகவை சார்ந்தவர்கள் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 90% மேல எல்லாமே அவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆகவே இவர்களே நடத்தி கொண்டு இவர்களே அதை மூடுகிறேன் என்று சொல்வது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயமாக இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். இளம் விதவைகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். கடந்த 5 வருடங்களில் போதை கலாச்சாரத்திற்கும் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையான இளைஞர்களின் சமுதாயம் மிகப்பெரிய அளவில் கடந்த 5 ஆண்டுகளில் உருவாகி இருக்கிறது. இதற்கு நடுவே அவர் பெருமை மிகு என்ன சொல்றாரு, 500 இதுல 68 வாக்குறுதிகள் நிறைவேற்றவே முடியாது என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக முடியாதுங்கிற நிலைமையில் இருக்கிறது. முடியாதுங்கிற நிலைமையில் இருக்கிறது. அது எந்த இதுல இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதை வெட்ட வெளியா அப்பனா என்ன அர்த்தம்னா, இல்ல இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்றேன், அதுக்கு என்ன அர்த்தம்னா, முடியாது என்று தெரிந்தே அறிவித்துவிட்டு கடைசி வரை முடிவதற்கு உண்டான முயற்சி செய்கிறேன் என்று பாங்கு காட்டிவிட்டு முடியவில்லை முடியவில்லை என்று சொல்லுகிறது. நீங்க குறுக்கிடாதீங்க, தயவுசெய்து குறுக்கிடாதீங்க. உங்களோட பேச்சுல நான் குறுக்கிடவே இல்லை. உங்க பேச்சுல நீங்க குறுக்கிடாதீங்க, நான் உங்க பேச்சுல குறுக்கிடுறேன். சரியா? முடியலன்னு சொல்லிட்டு இப்ப சொல்றாங்க. இதற்கு நடுவுல 5 வருடத்தில் நிறைவேற்றுவேன் என்று சொன்னதை 10 வருடமும் ஆகலாம். சரி, இது ஒரு பார்ட். நீங்க சொல்ற ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி மனநிலை, ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டர் தான். அதை தாண்டி நீங்க அமைக்கக்கூடிய வியூகம், நீங்க என்ன தேர்தல் வாக்குறுதி 1000 ரூபாவே கொடுக்க முடியாதுன்னு சொன்னவங்க 2000 ரூபாயை எப்படி கொடுப்பாங்கங்கிற கேள்வி மக்கள் கேட்பாங்க. நாங்க மிக தெளிவாக சொல்லுகிறோம், ஒவ்வொரு அரசாங்கமும் நிர்வகிக்கும் திறன் ஒவ்வொரு நபருக்கும் தனிநபருக்கும் மாறுபடும். ஒவ்வொரு அரசாங்கம் நிர்வாகிப்பதை முந்தைய அரசாங்கம் என்ன செய்ததோ அதே வரி இவர் செய்வார்கள். இவர்களால் திறனற்ற அரசாங்கமாக இருக்க முடியும், இவர்கள் திறன்பட செயல்பட முடியாது என்பது யாரும் குற்றச்சாட்டு சொல்வதற்கு வழி இல்லை. நாங்கள் சொல்லுகிறோம் என்றால் அதற்குண்டான காரண காரியங்களை கண்டுபிடித்து அதன் மூலமாக அதை நிறைவேற்றுவதற்கு சாத்தியம் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த வாக்குறுதியை நாங்கள் கொடுக்கிறோம். டபுள் என்ஜின் சர்க்கார் வந்தால் டபுள் என்ஜின் சர்க்கார் என்று கூறுவதை நீங்கள் சொன்னது போல பல விதமாக தவறுதலாக புரியப்பட்டது. அதற்கப்புறம் கூட்டணி அரசாங்கமா என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதை மிக தெளிவாக நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அதிமுக பெரும்பான்மையாக ஆட்சி அமைத்து தனிப்பெரும்பான்மையாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம். கூட்டணி சர்க்காரை ஏத்துக்கிறீங்க. அதாவது என்டிஏ தமிழ்நாட்டின் கூட்டணிக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் சொல்லுகிற தீர்மானங்கள் தான் இந்த தேர்தலில் எடுபடும். அதற்கு அடுத்தபடியாக தேசிய தலைவர் பேசுகிறார் என்றால் அதற்கு அர்த்தங்கள் பலவிதமாக எடுத்துக்கொள்வதை நாம் கருத்தில் கொள்ள முடியாது. மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். திமுக இதற்காக வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ரவிராஜா, என்னோட கேள்வி எடுத்துக்கோங்க. டபுள் என்ஜின் சர்க்காரை அதிமுக ஏத்துக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டில் தனித்து தான் அதிமுக. அதுக்கு தான் நாங்கள் விளக்கம் சொல்லியிருக்கோமே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாநிலத்தில் சிறப்பான ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால், அந்த மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தோடு இணக்கமான போக்கோடு இருந்தால்தான் அந்த மாநிலம் வளர்ச்சியை நோக்கி செல்லும். அதன் அடிப்படையில் டபுள் என்ஜின் சர்க்கார் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கூட்டணி அரசாங்கம் என்றும் சொல்ல கிடையாது. இப்ப ரவிராஜா அண்ணன் சொன்னதை இந்தியா டுடே கான்க்ளேவ்ல எடப்பாடி அவர்கள் மேடையில ஏன் சொல்லல? ஏன்னா கேட்டாங்க சார், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவர் பதிலே சொல்லல. தனித்துதான் ஆட்சிங்கிறத சொல்லியாச்சு. ஃபர்கானா, இங்க திமுகவினுடைய பலமா நாங்க பாக்குறது பெண்கள் முன்னேற்றம், பெண்களை எம்பவர் பண்ணிருக்கிறது அப்படிங்கிற ஒன்று எங்களுடைய ஆக பெரும் பலம் அப்படிங்கிறாங்க. நாம் தமிழர் சரிபாதி பெண் வேட்பாளர்களை எல்லாம் அறிவிக்கிறீங்க. பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் அங்க எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா?
இல்ல அதான் I wanted to interrupt from that time. எதை எம்பவர்மெண்ட்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. நீங்க எது எம்பவர்மெண்ட்? 1000 5000 குடுக்கிறது எம்பவர்மெண்டா? நீங்க முதல்ல சொன்ன வாக்குறுதி என்ன? அனைத்து மகளிருக்கும் நாங்க காசு தருவோம், 1000 ரூபாய் தருவோம் அப்படின்னீங்க. எத்தனை மாசம் கழிச்சு எத்தனை மகளிருக்கு கொடுத்தீங்க? கிட்டத்தட்ட 27 மாசம் நீங்க பெண்களுக்கான தொகையை கொடுக்கல. இன்னைக்கு கண் துடைப்பா 5000 ரூபாய கொடுத்துட்டா மீதி இருக்க 28000 ரூபாய் யாரு தருவா? யாரு தருவா அந்த காசை? இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தாம பெண்களுக்கான சம வாய்ப்பையும் பெண்களுக்கான அதிகார பகிர்வையும் கொடுக்காம நீங்க பெண்களுடைய பாதுகாப்பை கருத்துல கொள்ளாம பெண்களுக்கான ஒரே குற்றம் நிறைந்த சமூகமா இங்க மாறி ஏற்கனவே சகோதரர் சொன்னது பெண்களுக்கான சம வாய்ப்பு தமிழ்நாட்டுல என்ன கிடைக்கலன்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்களேன். ஏதாவது ஒன்னு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லுங்களேன். எங்க பாதுகாப்பு பெண்களுக்கு இருக்கு? கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கா? மாணவர்களுக்கு இருக்கா? பெண்களுக்கு பொதுவெளியில போகக்கூடிய பெண்களுக்கு இருக்கா? வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கா? வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான ஊதியங்கள் கிடைக்குதா? பெண் ஆசிரியர் இந்த பிரச்சனை எல்லாம் இந்த 5 ஆண்டுகள்ல தான் இருக்கா? பெண் ஆசிரியர் இப்ப நீங்க பட்டியலிட்ட பிரச்சனைகள்லாம் இந்த 5 ஆண்டுகள்ல தான் இருக்கு. இந்த 5 ஆண்டுகள் அதிகரிச்சிருக்கு. 5 ஆண்டுகள்ல உங்களுக்கு தெரியுமா விமனுக்கான பிரஸ்ட் கேன்சர் அதிகரிச்சிருக்கு. இந்த கடந்த ஓராண்டுல நீங்க இதற்காக நீங்க நாங்க இந்த கேம்ப் போடுறோம் அந்த கேம்ப் போடுறோம்ங்கறீங்க. ஆனா நீங்க போட்டது நீங்க கவர் பண்ண விழுக்காடு விட அதிகம். எதனால? எல்லா பெண் நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு பிரேக் போயிட்டு ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்தறேன். நீங்க பதில் சொல்லுங்க. சஃபீனா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரே செகண்ட். as a டாக்டர் நான் ஒரு சொல்லணும். ஒரே செகண்ட். இல்ல நான் ஒரு சின்ன இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. போயிட்டு வந்து பேசுவோம். நாடாளுமன்றத்திலே பேசணும். இல்ல பண்ணா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எல்லாரும் சொல்றீங்க. சஃபீனா வர நீங்க ஒரு நிமிஷம். பிரஸ்ட் கேன்சர் அதிகமா இருக்கு உங்களுக்கு யார் சொன்னது? as a டாக்டர் நான் சேலஞ்ச் பண்றேன். யார் சொன்னது? அது யார் சொன்னது? தவறு, பொய். சரி சீமான் மாதிரி பொய் சொல்லாதீங்க. இல்ல வேண்டாம். தனிநபர் தாக்குதலுக்கு ஒண்ணும் இடையில இது இல்ல தகவல் இல்ல தரவு தப்புன்னா நம்ம பேசுவோம். நீங்க மறுங்க நம்ம பேசுவோம். வருங்க நான் வரேன். சஃபி ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியது நம்ம பேசலாம். சம்பந்தமே இல்லாம பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளை வருங்க பேசல நான் வரேன். ஒரு சிறிய இடைவேளை